சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? ஏன்டா சிம்ம ராசியில பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசி சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலுமே சிம்மராசிக்குன்னு ஒரு தனி கெத்து இருக்குங்க. தொழில் துறையில இருந்தாலும், வியாபாரத்துல இருந்தாலும், அதிகாரத்துல இருந்தாலும், அரசியல்லே இருந்தாலும் சரி, கலைத்துறையில இருந்தாலுமே சரி, யார் என்ன சொன்னாலும் டோன்ட் கேர். என் வழி தனி வழி. நான் முயற்சி பண்றதுல ஜெயித்து காட்டுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. என்னைக்குமே தொடர் முயற்சி செய்யறவங்களுக்கு பேரு அவமானம் தான் வர செய்யும். அசிங்கம் வரதான் செய்யும். ஏன்னா முயற்சி செய்யாதவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறதும், பொய் தின்ன இந்த கடலையை போட்டு வாயில மென்னுக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் சில பேர் வந்து தப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க. அதனால மத்தவங்க பேச்ச நினைச்சு கவலைப்படவே வேண்டாம். வீட்டுல கூட ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வந்து கவலைப்படவே வேணாம். நாளைக்கு நீங்க செஞ்சு கொடுத்தது எல்லாமே உங்க வீட்டுல இருக்கவங்க தான் அனுபவிக்க போறாங்க. இப்போ நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா, நிலம் வாங்குறீங்க அப்படின்னா, இங்க எதுக்கு இடம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அங்க போயிட்டு வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனா வாங்கின இடத்துல பட்டா போட்டு அந்த இடத்துல வீடு கட்டி பிரம்மாண்டமா வாழ போறது நம்மளுடைய சன்னதி தான். திட்டினது சிம்மராசியை தான். ஆனா சிம்மராசி இன்னைக்கு இடம் வாங்கி கொடுக்கலன்னா வீடு கட்டி இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். அதனால சிம்மராசிக்காரங்க எது செஞ்சாலுமே மத்தவங்களுக்கு குத்தமா தான் தெரியும். இன்னும் சொல்ல போனா வெறுப்பா தான் தெரியும். ஆனா சிம்மராசி அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். எது செஞ்சாலுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது அப்படின்னாலுமே ஒரே ராசி அது சிம்ம ராசி மட்டும்தான் பிடிச்ச மாதிரி வாழ்றது. இப்போ ரவா தோசை தான் சிம்ம ராசிக்கு பிடிக்கும் அப்படின்னா அது ஓகே. சட்னி சாம்பார் குருமா எல்லாம் இருக்கணும். சும்மா ஒரு தோசையை பார்த்துட்டு ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்றவங்க கிடையாது சிம்ம ராசிக்காரங்க. இட்லியா இருக்கட்டும் தோசையா இருக்கட்டும் ஒரு சட்னி சாம்பார் மிளகாப்பொடி அப்படி இருந்தாதான் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இருக்கணும். ப்ரொசீஜர் யார் வீட்டுக்கு வந்தாலுமே அவங்கள சாப்பிட வச்சுதான் அனுப்பணும். இதுவுமே ப்ரொசீஜர். கோவில் குளம்னாலும் நமக்கு செய்யறது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. எத்தனையோ சம்பாத்தியங்கள்லாம் பொது நலத்துக்காக செலவு பண்ணக்கூடியவங்களா சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. குறிப்பா இந்த பேரன் பேத்திகள் மேல எல்லாம் ரொம்பவே பாசம் அதிகமா இருக்கும். சில பேர் பிள்ளைங்க மேல வந்து பாசமா இருப்பாங்க. அதாவது பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட அதை வெளியே தெரியாம தப்பு பண்ணாம அப்படியே சவுண்டே இல்லாம சேர்த்து வைப்பாங்க. பிள்ளைங்க எல்லாம் தப்பு பண்ணவே கூடாது. அப்போ சிம்மராசிக்கு இருக்க பலம் நம்மளுடைய கௌரவம் எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது. எதுவா இருந்தாலும் வீட்லயே சைலண்டா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா வீட்டு விஷயம் வெளியே போக கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு பல சோதனைகள் பல வேதனைகள். ஏண்டா பிறந்தோம் ஏண்டா வாழ்ந்தோம் அப்படின்னு யோசிக்க தோணும். இப்போ சொல்றோம் இவ்வளவு பொறுமைக்கு நேர இந்த சிம்மராசி எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல ஞானம் கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல ஞானத்தை பெற்றவர்கள் தான் சிம்மராசிக்காரங்க. உங்களை நீங்க இகழ்த்தி பார்க்காதீங்க. உலகம் இகழ்த்தி பேசுறத பத்தி கவலைப்படாதீங்க. நல்ல ஞானம் நல்ல அறிவு கொண்டவர்கள் தான் சிம்மராசிக்காரங்க. காரணம் என்னன்னா என்ன தொழில் பண்ணாலும் என்ன பிசினஸ் பண்ணாலுமே அதுல உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையை உருவாக்கக்கூடியவங்க நீங்க தான். ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க. நல்ல விஷயத்த உங்களுடைய அயராது உழைக்கக்கூடிய உழைப்பு. சிம்மராசி பெண்களா இருப்பாங்க. வீடு பெருக்கிறதுல இருந்து மாவரைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் வேலைக்காரங்க இல்லாம செய்யக்கூடிய வலிமை பெற்றவங்க சிம்மராசிக்காரங்க. ஆனா ஒன்னா இன்னொருத்தவங்களை நம்புறவங்க வந்து சிம்மராசிக்காரங்க கிடையாது. அதனால நல்ல அறிவு சிம்மராசிக்கு இருக்கு. கற்ற வித்தைய சிறப்பா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த சிம்மராசிக்காரங்களை வேணா நீங்க எடுத்துக்கோங்க. என்ன வயசு வேணா எடுத்துக்கோங்க. ரொம்ப கீழ் மட்டத்துல இருந்து கூட வந்திருப்பாங்க. சில பேர்லாம் டீ கிளாஸ் எல்லாம் கூட கழுவி இருப்பாங்க. சில பேர் ஸ்டோர்ல வேலை பார்த்திருப்பாங்க. பெரிய பணக்கார வீட்டுல கூட பிறந்திருப்பாங்க. அவங்க அப்பா வந்து வேலைக்காரனா கூட வச்சிருப்பாரு. ஏன்னா சின்ன வயசுலயே சிம்ம ராசி கீழ் மட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மேல் மட்டத்துக்கு வரும். இதுதான் சிம்ம ராசி. ஆணவமே இல்லாத ராசி. ஆனா உயர்தரம் வந்ததுக்கு பிறகு நம்மள யாரெல்லாம் பார்த்து கீழே பேசினாங்களோ கேலி பண்ணாங்களோ அவங்க பக்கத்துல எல்லாம் ஒரு பார்வையை வைக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பேரின்ப நிலையை அடையக்கூடியவங்க. கடவுள் வந்து நிறையவே gift கொடுப்பாரு. ஏன்னா சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க வெறுப்ப நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதை பத்தி எல்லாம் டோன்ட் வெரி. வயிற்றெரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வெறுப்பு. பொறாமை நிறைய திருஷ்டி சுத்தி போடணும் சிம்மராசி அன்பர்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. உடல்ல பாத்தீங்கன்னா வியாதிகள் சின்ன சின்ன வியாதிகள் இருக்கும். அதுவும் நரம்பு சம்பந்தப்பட்டது, ரத்த சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஆனா அதை பத்தி பயப்பட தேவையில்லை. எல்லாத்தையுமே சைலண்டா சக்சஸ் பண்ணிடுவீங்க. இன்னொருத்தவங்க வந்து
சாதாரண ஜுரம் வந்தா கூட அப்படின்ட்டு உட்காந்துருவாங்க. ஆனா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனா கூட சிம்மராசிக்காரங்க எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்கன்னா, நல்லா வயித்துல அப்படியே தெம்பா நடந்து போவாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, டோக்கன் போட்டிருக்கீங்க, செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் சிம்மராசி. அப்போ சிம்மராசிக்கு இருக்கிற இடத்துல பேரின்பத்தை அடைய முடியும். உறவுகள் மீது அவ்வளவு அன்பு வைப்பாங்க. உங்க வீட்ல யாராவது சிம்மராசி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்காக வாழ்றாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள துன்புறுத்தாதீங்க. அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. சிம்மராசி என்னைக்குமே கெட்ட ராசி இல்ல, நல்ல ராசி. இப்படிதான் வாழணும், ராஜா போல வாழணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ராசி சிம்மராசி. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இன்பங்கள் அடையக்கூடிய ஒரு ராசி. இந்த உலகம் மட்டும் இல்ல, எல்லா உலகத்திலயும் கடல் கலந்த வாணிபமா இருக்கட்டும், விமான பயணமா இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய சிறப்பை வெளிக்காட்டக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க. ஏன் பிறந்தோம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சிம்மராசியில பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க சிம்மராசிக்காரங்களே. உங்களுக்கு உண்மையிலேயே பொன், பொருள், ஆபரணம் எல்லாமே கிடைக்கும். பணம், பதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்களே அதிபதியா இருப்பீங்க. நிச்சயமா கௌரவம் உங்களை உயர்த்தும். சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு நவமணிகளுமே கிடைக்கும். தன்னுடைய மரணத்துல கூட நல்ல விஷயத்த சொல்லிட்டு போகக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க. கையேந்தணும் அப்படின்ற எண்ணம் வராது. இன்னொருத்தவன் கால்ல விழணும் அப்படின்ற எண்ணம் வரவே வராது. இதுதான் சிம்மராசி. இவ்வளவு விளக்கமா யாராச்சும் சொல்லி பார்த்திருக்கீங்களா? அந்த அளவுக்கு வலிமை மிகுந்தவர்கள் தான் இந்த சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசிய சாதாரணமா எடை போடக்கூடாது. ஏன்னா சிம்மராசியில ஏன்டா பிறந்தோம்னு நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்க வளர்ச்சி கண்டிப்பா அதிகமா இருக்கும். உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஊருக்காக உழைப்பது, உலகத்துக்காக உழைக்கிறது தான் உங்களுடைய எண்ணமா இருக்கலாம். ஆனா உங்களுக்காகவும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நிச்சயமா நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பழி, யாராவது உங்க மேல பழி, பாவம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கே தண்டனை கிடைக்கும். உங்களை யாராவது ஏமாத்துனாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். மான மரியாதையும் சரி, செல்வமும் சரி, சிறுக சிறுக எல்லாத்தையுமே பத்திரமா வச்சிருக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஞானம் அதிகமா இருக்கும், கலை உள்ளம் இருக்கும், வியாபார வசீகாரம் இருக்கும். என்ன ஒண்ணு, உங்களுக்கு ஒரு பேக் போன் இருந்தாதான் செயல்பட முடியும். கோவக்காரங்க முதல்ல அன்பா பேசிட்டு இப்போ திட்டுறோமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்கு கடிவாளம் போறதுக்கு பக்கத்துல ஒரு ஆள் இல்லைன்னா இன்னும் சிரமம். உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கணும். காலையில எந்திரிங்க, இப்படி பேசுங்க, இப்படி தூங்குங்க, இதை சாப்பிடுங்க. இனிப்பு வேண்டாம் சிம்ம ராசிக்கு எழுதி கொடுக்குறேன். எனக்கு 24 தான் ஆகுது அப்படின்னு சொல்லாதீங்க. 24 வயசுலயே இனிப்பை குறைச்சிடுங்க. 55 வயசுல ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். 80 வயசு வரைக்கும் சந்தோஷமா சுதந்திரமா இருக்கலாம். ஏன்னா இனிப்பு ரொம்ப பிடிக்கும் சிம்மத்துக்கு. அதுவே பெரிய ஆபத்தை கொடுக்கும். ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிளட் ப்ரெஷர்லாம் ப்ரெஷர் அதிகமாகும். யாராவது ஏதாவது பேசினான்னா கோவம் வந்துடும். அந்த கோவத்தை வெளிப்படுத்தாம உள்ளே வச்சு அடக்கி வைக்கும் பொழுது அது ப்ரெஷரா மாறிடும். சிரிச்சு பழகுங்க. சிரிப்பு சிறப்பான மருந்து சிம்மத்திற்கு. வெளியே சிரிக்க முடியாது அப்படின்னா ஆஃபீஸ்க்குள்ள போய் சிரிங்க, வீட்டுக்குள்ள போய் சிரிங்க, இல்ல பாத்ரூம்ல போய் கூட சிரிங்க, தப்பே கிடையாது. என்ன இவ்வளவு இதுவா சொல்றோம் அப்படின்னா ப்ரெஷருக்குள்ள நீங்க போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்படி சொல்றோம். இதுதான் சிம்ம ராசிக்கான அபிப்பிராயம். சிம்மராசிக்காரங்க, நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு நடந்தே தீரும். அதுல மாற்று கருத்தே இல்லை. சிம்மராசியில பிறந்த நீங்க அதனுடைய அனுபவிக்காம, உங்களுடைய வாழ்க்கை அனுபவிக்காம உலகத்தை விட்டு வெளியே போகவே முடியாது. இது 100% உண்மைங்க. சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சாலும் உங்களால சாதிக்க முடியும். முடியாதுன்ற வார்த்தையே உங்ககிட்ட கிடையாது. இன்னும் சொல்லணும்னா மனசார நினைச்சா கடவுளே உங்க முன்னாடி நிப்பாரு. இது 100% உண்மைங்க. பொய்யெல்லாம் கிடையவே கிடையாது. மனசார நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நடக்கும். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ பலம் சிம்மராசிக்கு உண்டு. கெட்டது கெடுதல் எண்ணங்கள் உங்களுக்கு கிடையவே கிடையாது. செத்து பொழிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சிம்மராசிக்காரங்க. முடிஞ்சிடும்னு பார்த்தோம், திருப்பி வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க. உங்களால முடிஞ்சா கண்டிப்பா ருத்ராட்சம் ஒண்ணு நீங்க அணிஞ்சுக்கோங்க. அணியும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். அவசியம் சமயபுரம் மாரியம்மனை நீங்க வழிபாடு பண்ணுங்க. சிம்மராசிக்காரங்க விளையாட்டா நினைக்காதீங்க. பெரிய சமயபுரம் மாரியம்மன் படம் ஒண்ணு உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கணுங்க. அதே அப்படியே அம்மாவின் பாதத்தை நீங்க கையேந்தி கேளுங்க. எனக்கு இது வேணும் அம்மா, எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு கேளுங்க. கையேந்தி கேட்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களே உங்களுக்கு குறையவே இருக்காது. சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு சமயத்துல காப்பாத்துவாங்க. ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும், உங்க மீது தப்பான அவதூறு இருக்கட்டும், உங்களை யாராச்சும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களை ஏமாத்தினவங்க பெரிய அளவுல ஏமாத்த போறாங்க. உங்களுக்கு நல்ல சிறப்பாகவே உங்க வாழ்க்கையில நீங்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும். இதுதான் சிம்ம ராசியின் பலம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் திகிட்டாத இன்பத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு.
பழனி முருகனுக்கு நீங்க ஒரு முறை எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு விபூதி அபிஷேகம் முடிஞ்சா ஒரு டைம் பண்ணுங்க. முருகப்பெருமானின் அனுகூலம் உங்களுக்கு 100% உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு ராஜாங்க பதவி உங்களுக்கு தானாக தேடி வரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சிம்மராசிக்காரங்க பிரதோஷ காலகட்டத்துல சிவபெருமானுக்கு வில்வத்துல சகஸ்கர நாமம் அர்ச்சனை பண்ணுங்க. நிறைய வில்வம் வாங்கி நீங்க பிரதோஷ காலத்துல அர்ச்சனைக்கு கொடுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சுக்கோங்க. பட்டம் வேணுமா, பதவி வேணுமா, புகழ் வேணுமா, கௌரவம் வேணுமா, என்னப்பா வேணும் உனக்கு, சிவன் கிட்ட கேளுங்க. கொடுக்குறாரா இல்லையான்னு பாருங்க, நிச்சயமா நடக்கும். 7ல இருந்து 9 பிரதோஷம் செய்யுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். நினைச்சது நடக்கும். நடந்ததை மட்டும்தான் நம்ம இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். பரிகாரம் அப்படின்னா இது நீங்க பண்ணுங்க. கால பைரவர் ஒரு பைரவரை நீங்க புடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியிலும் வழிபாடு பண்ணுங்க. இன்னும் சொல்லணும்னா செவ்வாய்க்கிழமையில தயிர் சாதம் நெய்வேத்தியம் பண்ணுங்க. எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. உங்களுக்கு மருத்துவ செலவே வராது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, ஏன் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க ராஜாங்கத்தை ஆள பிறந்தவர்கள். தூற்றவங்க தூற்றட்டும், போற்றவங்க போற்றட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. உங்களை திட்டுறவங்க திட்டிட்டு போகட்டும், யார் என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும், நம்புங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீங்க விழுந்துருவீங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா விழமாட்டீங்க. இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நாளையும் நீங்க வாழ்வீங்க. வரலாற்றுல நிச்சயமா உங்களுடைய சரித்திரம் பொறுக்கப்படும். ஆமாங்க, சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையில நல்லதே நடக்கும். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.